ஆத்ம நமஸ்காரம் அனைவருக்கும். சித்த வித்தியார்த்திகளுடைய விழிப்புணர்வுக்கான பதிவுகள் தான் நம்ம போட்டுட்ருக்கோம். அதில் ஒரு பதிவு தான் இது. இந்த சமாதி அடைகிறவர்களை பற்றி ஒரு விமர்சனங்கள்லாம் ரொம்ப பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. இது நல்ல சமாதியா, நல்லபடி சமாதியாச்சா, இல்லை சமாதி எப்படி இருந்தது, என்னை கூட ஃபோன் பண்ணி கேட்பாங்க, சமாதி எப்படின்னா நல்ல சமாதியா எப்படி அப்படின்லாம் கேட்பாங்க. அதாவது வித்தைக்கு வர மாட்டாங்க, ஜபம் செய்ய மாட்டாங்க, நிலையத்துக்கு வர மாட்டாங்க. ஆனால் ஒரு சமாதி ஆனால் மட்டும் அந்த சமாதி எப்படி நல்ல சமாதியா அப்படின்லாம் விசாரிப்பாங்க. வெளியும் வந்து அதை கூட்டு சேர்த்துக்கிட்டு அதை பிரபலமாக பேசுவாங்க. அருமையான சமாதி, இல்லைன்னா ஐயோ எப்படியாச்சு அப்படியாச்சு அப்படின்லாம் சொல்லி அப்படி ஒரு டிஸ்கஷன்லாம் பண்ணுவாங்க. அவர்களுக்கும் அதை தெரிஞ்சோ தெரியாமல கேட்டு வருத்தப்படுபவர்களுக்கும் ஒரு விளக்கம் தரலான்னு தான் நம்ம இந்த பதிவு போடுறோம். முதல்ல அனைவருமே புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம நினைச்சா நம்மளால தூங்க கூட முடியாது. இது உண்மை உள்ள ஆன்மாக்களுக்கு தெரியும், அறிவு உள்ள ஆன்மாக்களுக்கு தெரியும். சாப்பாடு வேணா பசி இல்லாம கூட நம்ம சாப்பிட்டுடலாம், ஏதோ வயிற்றுல தூக்கி போட்டு அமுக்கி அமுக்கி திணிச்சு ஏதோ போட்டு இறக்கிடலாம். ஆனால் தூக்கம் வராமல் ஒரு மனுஷன் தூங்குனதா சரித்திரம் உண்டா? தூங்க முடியுமா அவனால? ஆஃப்டர் ஆல் உன்னுடைய தூக்கம், உன்னுடைய உடல், உன்னுடைய வீடு, இதுலேயே உன்னால் தூங்க முடியல. அப்படியேப்பட்ட நீ வந்து சமாதி ஆயிடுவியா? ஆக முடியுமா? ஒரு தூக்கத்துக்கே உன்னால் போக முடியாத ஒரு பட்சத்தில் இருக்கும்போது ஒரு சமாதிக்கு போனவங்கள போய் இது நல்ல சமாதியா, இந்த சமாதியா, அந்த சமாதியா, சரி இது வந்து அவங்க போனாங்களா அல்லது அப்பா போக வச்சாரா அப்படின்னு இருந்தா கூட அப்பா தான் போக வச்சாருன்னு வச்சுக்கோங்க. அதுவும் எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு விஷயம். இன்னைக்கு குழந்தை தூங்கல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? போட்டு தொட்டில ஆட்டி அதை தூக்கம் வர அளவுக்கு ஏதோ பாட்டுகள் பாடி ஏதோ பண்ணி அதோடைய கவனத்தை திசை திருப்பி அதுக்கு வேற வழியே இல்லாம சரி நம்ம தூங்கலாம்னு சொல்லி அது தூங்குது, அப்படி நம்ம தூங்க வைக்கிறோம். அது குழந்தை என்பதனால அது வந்து ஈஸியா அதோட மனசை மாத்திக்குது, கவனங்களை திசை திருப்பிக்குது. பெரியவனால எப்படி அது முடியும்? பெரியவர்களை தூங்க வைக்க பாட்டு பாடி தூங்க வச்சிருப்போமா நம்ம இது வரைக்கும்? இல்ல அவரு தூங்கணும்னு முயற்சி பண்ணி தூங்கியிருப்பாரு இன்ன வரைக்கும்? இப்படி ஒரு அற்பமான எண்ணங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷன் உலாவ இருந்துகிட்டு இருக்கும்போது அடுத்த சமாதிகளை வந்து நம்ம இப்படி வந்து ஒரு கேவலமா வந்து பேசிக்கிட்டு அதுக்கு கிரேடு கொடுத்துட்டு இருக்கோம். இது நல்ல சமாதி, இது சூப்பர் சமாதி, இது இந்த சமாதி, அது அந்த சமாதின்னு. நம்ம முதல்ல போட்ட ஒரு பதிவுல அப்பாக்கு ஏன் சமாதி நாள் கொண்டாடுறீங்கன்னு சொல்லி போட்ட பதிவுல இருக்கக்கூடியது இல்லைல்ல, அவர் சமாதி நிலையெல்லாம் கடந்து அவர் பரம்பொருளுடைய நிலையில அவர் வந்து அக்ஷரம்ன்ற ஒரு நிலைக்கு போய் அக்ஷரமா மாறி நமக்கு இது எடுத்துட்டு இருக்காரு, நமக்கு வழங்கிட்டு இருக்காரு. அவரை கொண்டு போய் நீ சாதாரண சமாதி நிலையில கொண்டு போய் ஒப்பிட்டு அதை வந்து நீ கொண்டாடினதை தான் நம்ம விமர்சிச்சோம். ஆனா சமாதி விமர்சிக்கல நம்ம. அப்பாவுக்கு நீ ஏன் அந்த ரேஞ்சை கொடுத்து அவர் அங்க எடுத்துட்டு போய் வைக்கிற, அவர் அந்த ரேஞ்சில அடங்குறவர் இல்லைன்றதை தான் நம்ம எடுத்து உழைச்சோம். அதனால சமாதியை படித்தால் என்ன ஆகும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது சாமி வந்து ஒரு 3 புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த 3 புத்தகத்துல சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டால் அது சாமி சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டது தான். ஆனா அதை தாண்டி சித்தர்களும் ரிஷிகளும் முனிகளும் எவ்வளோ விஷயங்கள் எழுதியிருக்காங்க, அதுல வான் பண்ணியிருக்காங்க, வாழ்த்திருக்காங்க, இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஆனா அதை அப்பா ஆதரிக்கவும் செஞ்சிருக்காரு. வேத புராண இதிகாசங்கள் தவறல்ல. அது எழுதியதெல்லாம் மகாத்மாக்கள், மகா ஆத்மாக்கள், புண்ணியவான்கள், ரிஷிவார்கள் சொல்றார். அதனால அப்பா அதையும் மறக்கல. ஆனா அதை நம்ம ஏன் தெரிஞ்சு வச்சுக்கிறோம்னா அதுல இருக்கிற அற்புதத்தை தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதுவும் வித்தைக்கான விஷயத்தை தான் அவங்க சொல்றாங்க. அந்த வகையில பார்க்க போனா சமாதி என்பது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அதை வந்து நம்ம சும்மா வந்து ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு நமக்கு பிடிக்கல என்பதற்காக அந்த சமாதி இப்படியாச்சு, இந்த சமாதி இப்படியாச்சு அப்படின்னு சொல்லி விமர்சனங்கள் எல்லாம் கொண்டு போகாதீங்க. புதுசா வர சித்த வித்தியார்த்திகளுக்கு இது போன்ற விஷயங்களை சொல்லி கவனத்தை திசை திருப்பாதீங்க. அப்படி உங்களால ஒரு வித்தியார்த்தி ஒரு பாழ் போனாரு,
மன நெருடலுக்கு ஆனானாரு. அவருக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நிலையை நீங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதற்கான தண்டனை வழங்கப்படும். அப்புறம் நாளைக்கு உங்களுக்கு என்ன மாதிரி சமாதி அமையும்ன்றது அது ஒரு கேள்விக்குறியா ஆயிடும். அதனால இந்த சமாதிகளை பழிப்பவர்கள் அப்படி போகாதீங்க. சமாதி என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அதை போய் செக் பண்ணுங்க, அது எப்படி ஆயிருக்கும்னு. சமாதி எப்படி ஆயிருந்தாலும் அது அப்பா கொடுப்பது. ஏன் அப்பா கொடுப்பதுன்னா, தூக்கமே உன்னால தூங்க முடியாது, அப்ப சமாதி உன்னால எப்படி ஆக முடியும்? அப்ப எங்கேயோ ஒரு வள்ளல் தானே அதை நமக்கு வழங்கியிருக்காரு. அப்ப அந்த வள்ளல் வழங்கினதை வந்து அதை வாங்கின ஒரு மனுஷனை வந்து நீங்க குறை சொல்றீங்க, குத்தம் சொல்றீங்கன்னா நீங்க யாரை குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க? வழங்கின வள்ளலை தானே குத்தம் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ உங்க அறிவை அடக வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அதனால சமாதியை வந்து பழிக்காதீங்க. அப்படி பழிக்கிறவங்க கூட சித்த வித்தியார்த்திகள் பழகாதீங்க, அவர்களுடைய சொற்களை ஏற்காதீங்க. எப்படியாவது ஒரு கரை சேர மாட்டோமான்னு எவ்வளோ ஆன்மாக்கள் துடிச்சிட்டு இருக்கு. அந்த ஆன்மாக்களோட சேர்ந்து நம்ம எப்படி நம்ம ஆன்மாவை கரை சேர்க்கிறது என்ற ஒரு வழியை பார்த்து அந்த வழியில போய் அது போல மக்களோட சேர்ந்து ஜெபிங்க, அதற்கான முயற்சியை எடுங்க. ஏன்னா இன்னைக்கு சித்த வித்தையில 90% என்டர்டைன்மெண்ட்டுக்கு தான் சித்த வித்தியார்த்திகள் மாறிட்டாங்க. இன்னைக்கு கார்பரேட் கம்பெனிலாம் வந்துச்சு சித்த வித்தை கற்றுக் கொடுக்க, சித்த வித்தை நிலையத்தை நடத்த, விழாக்கள் அப்போ ஆடலும் பாடலும் வச்சு சித்த வித்தியார்த்திகளை மகிழ்விக்கப்பதற்கு ரொம்ப கார்பரேட் கம்பெனி மாதிரி சித்த வித்தை கம்பெனி வந்துடுச்சு. அது போல போய் மகிழ்ச்சி அடைகிறவங்கெல்லாம் அடையிட்டோம், அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் அந்த கும்பலோட நீங்கள் சேராதீங்க. ஏன்னா இங்கே வந்து எல்லாத்தையும் கடந்து தான் இதுக்குள்ளே வந்திருக்கீங்க. பதிவு கொஞ்சம் நீண்டு போனாலும் கேளுங்க, தவறல்ல. அது போல ஆட்களிலேருந்து மீண்டு நம்ம முன்னேறணுன்றது தான் நம்ம வேலையாக இருக்கணும். அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு எப்படி வெளி உலகத்தில் காலத்தை விரயம் பண்ணமோ அது போல் அங்கே போய் உக்காந்துக்கிட்டு காலத்தை விரயம் பண்ணிட்டு இருக்காதீங்க. சினிமா கம்பெனி நடத்துகிறவன் வருமானத்துக்கு தான் சினிமா கம்பெனி நடத்துவான், அவனுக்கு ஆதாயம் அதில் தான். ஆனால் அந்த சினிமா பார்க்குற 3.5 மணி நேரம் வெட்டியாக போகுது என்பதும் செலவு பண்ணி உள்ளே போயிருக்கோம் என்பதும் அந்த கவனம் நமக்கு தான் இருக்கணும். அதனால் அந்த நேரத்தை வெட்டியாக செலவு பண்ணுவதா, பரவாயில்ல செலவு பண்ணி வெட்டி வேலை பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு போகிறவங்க போட்டோம். ஆனால் ஒரு பொண்ணு முக்தி அடையணுன்றவங்க அந்த மாதிரி விஷயங்களுக்கு கொஞ்சம் முட்டுக்கட்டை போடுங்க, அதில் ஒன்றும் தவறில்லை. பிடிச்ச போங்க, ஆனால் அதையும் எப்போவாவது ஒரு முறை போயிட்டு வாங்க. சினிமான்றதெல்லாம் அப்படி தான் இருக்கணும். என்னைக்காவது போய் ஏதாவது ஒன்று வேறுபடிக்கும் போது குழந்தைங்களோட போய் பார்த்துட்டு வரணுமே ஒழிய அது டெய்லி பார்க்கணும், அன்றாடம் பார்க்கணும், வாரத்துக்கு 2 பார்க்கணும், இப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அதுவும் அல்லாமல் ஒரு தூக்கம் நம்ம நினச்சா வராத ஒரு பட்சத்தில் ஒரு குழிக்குள்ளே போய் நம்ம உக்காந்துக்கிட்டு ஒரு காலம் ஃபுல்லாக தூங்குறோம் இல்லையா? சரி, காலம் ஃபுல்லாக தூங்குற நம்ம ஒரு நாள் விழிக்கக்கூடும் போது நம்ம எங்கே இருப்போம், எதில் இருப்போம், ஏதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது. அப்போ தான் உன் தவ வாழ்க்கை ஆரம்பிக்கும், அப்போ தான் உன் தவம் உனக்கு கை கொடுக்கும். இதுவே ரொம்ப பேருக்கு தெரியாது. சமாதினா என்னன்னு ரொம்ப பேருக்கு தெரியாது. இன்னைக்கு அப்பா கொடுக்குற சமாதி அவர்களை தூங்க வைக்கும் ஒரு நிலை தான். அப்போ உனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்து நீ எழுதிருக்கிறல்ல, அப்போ உன் மனம் ஆறுதல் அடைந்து ஐயோ நம்ம வந்து இங்கே சமாதி ஆயிட்டோமா, வெளியே போக முடியாதா, அப்போ நம்ம என்ன பண்ணணும், அப்போ என்ன பண்ணணும்னா வேற வழி கிடையாது, தவம் தான் பண்ணணும்னு அப்போ நீ தவத்தை ஆரம்பிக்கிறல்ல, அதுதான் தவம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நம்ம உருவ வழிபாட்டில் இருக்கும்போது எத்தனை பேர் போயிருப்பீங்கன்னு தெரியல, ஆனால் போனவங்களுக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். வெங்கடாச்சலபதியை பார்க்கணும் அப்படின்னா ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் மேலே போயிட்டு அவரை பார்க்கணுன்னா கூண்டுக்குள்ளே அடைச்சிடுவாங்க. இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு கேட்டாக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு திறப்பாங்க. அதுக்குள்ள பல மக்கள் இருப்பாங்க, ஒரு கூண்டுக்குள்ளேயுமே. அங்கே டிவி ஓடிட்டு இருக்கோம், ராமாயணம் ஓடிட்டு இருக்கோம், மகாபாரதம் ஓடிட்டு இருக்கோம். ஆனால் அதையும் பார்க்க மாட்டான். ஏன்னா ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்தால் தானே அவனுக்கு அது பிடிக்கும். அப்படியே ஆன்மீகத்தில் நாட்டம் இல்லாதவன் உள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு வெளியும் வர முடியாமல் உள்ளேயும் போக முடியாமல் அந்த ஆன்மீக ஓடுற சீரியலையும் பார்க்கறதுக்கு பிடிக்காம, ஏன்னா ஆரம்ப காலங்களில் அந்த அவஸ்தை நாங்கள் பட்டிருக்கோம்.
எங்க கூட வந்த நண்பர்கள்லாம் பட்டிருக்காளுங்க. எவ்வளவு மக்கள் பட்டிருக்கு, எப்ப திறப்பான் எப்ப திறப்பான் எப்ப திறப்பான். திறந்த உடனே எல்லாம் திபு 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 திபுன்னு ஓடும். இன்னொரு கேட்ல அடைப்பான். இப்படி ஒரு நாள் போய் ஒரு சாமியை பார்த்துட்டு வரத்துக்கே நம்மள மனதை அடக்கி நம்மளால இருக்க முடியல. அப்படியாப்பட்ட நம்ம ஒரு குழிக்குள்ள போட்டு நம்மள லாக் பண்ணி வச்சிருவாங்க. அப்ப நீ எங்க ஓடுவ, என்ன பண்ணுவ, என்ன செய்ய முடியும்? அப்ப அங்க என்ன இருந்தா தப்பிப்போம்? ஆன்மீகத்தை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவன் உட்காந்து டிவியை பார்த்து அந்த கூண்டுக்குள்ள இருந்து டைம் ஓட்டிடுவான். குழிக்குள்ள இருக்கிறவன் தவம் பண்ண தெரிஞ்சால், தவத்தில் ஆர்வம் இருந்தால்தான் அந்த வாழ்நாள அவன் கழிப்பான். அது இல்லாம உள்ள போய் மாட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு அவசப்பட்டு இதை சமாதியை படிக்கிறவங்களுக்கு இது தெரியுமா? இன்னைக்கு பிள்ளைய பார்த்துட்டு வரேன், வாரத்துக்கு ஒரு நாள் இல்லை மாசத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு சொல்லி போறீங்கல்ல, குழிக்குள்ள உட்காந்தீங்கன்னா எந்த புள்ளியும் போய் பார்த்துட்டு வர முடியாத, எந்த பேரம்பேத்தியும் பார்த்துட்டு வர முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? விழிப்புணர்வு ஒரு நாள் வரும். அதாவது தூங்கணும்னா இங்க பேரம்பேத்தி கிடையாது, புள்ளக்குட்டி கிடையாது, எதுவே கிடையாது தூக்கத்துல. அதுவும் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அது ஒரு சமாதி நிலை தான், அது ஒரு இந்த நிலை தான், சுழ்த்தி. ஆனா அதற்கு பேரு. ஆனா அதுல இருந்து மீண்டாதானே வாழ்க்கை. எந்த வாழ்க்கையா இருந்தாலும் சரி, தவ வாழ்க்கையா இருந்தாலும் சரி, முக்தியா இருந்தாலும் சரி, அதுல இருந்து எழுதிச்சாதானே, ஜாக்கிரதைன்னு ஒண்ணு வந்தாதானே. அப்ப அந்த ஜாக்கிரதை வரும்போது ஒரு அவஸ்தை இருக்கு, நம்மளால எங்கேயுமே பயணிக்க முடியலையே, எங்க பயணிக்கிறதுன்னு அப்போ ஒரு சிந்தனை நமக்கு வரும். அந்த சிந்தனையில யாரு தப்பிப்பா? அங்கேயும் தவவாதி தான் தப்பிப்பா. அதனால நம்மளே ஏமாத்திக்கிட்டு, சும்மா புறம் பேசிக்கிட்டு, இந்த மாதிரியான வெட்டி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு, மற்ற ஆன்மாக்களை பகைச்சிக்கிட்டு, அதுங்களை பழி சொல்லிக்கிட்டு, இப்படியெல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறத விட புத்திசாலித்தனம். நான் சில பேருக்கு ஆகாதவனா இருந்தாலும் நான் சொல்லும் சொல்லில் அர்த்தம் உண்டு. அதை தயவு செஞ்சு கேட்டுக்கோங்க. ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு நிழல் எல்லாருக்கும் தான் சமமாக தான் நிழல் கொடுக்கும். ஒரு மழை எல்லாருக்கும் சமமாக தான் பெய்யும். அந்த மாதிரி அதில் நல்லவங்க நினைக்கலாம், கெட்டவங்க நினைக்கலாம், விருப்பு இருக்கிறவங்க நினைக்கலாம், யாரு வேணாலும் நினைக்கலாம். அது ஒன்றும் தவறு இல்லை. அந்த மாதிரி இதை நம்ம பொதுவாக தான் போடுறோம். அதனால வேணும் என்பவர்கள் இதை கேட்டு புரிஞ்சு மீண்டு வர முயற்சி பண்ணுங்க. தவத்துல மட்டும் நம்ம ஒரு விஷயத்தை அடைஞ்சிட முடியாது. அப்பப்ப புரிதலோடையும் சில விஷயங்கள் செய்யணும். ஏன்னா ஒரு சொற்பொழிவு சொல்றாங்க அப்படின்னா அது ஒரு புரிதலுக்கு தான் போய் உட்காந்து அதை நம்ம தேவைன்னா அதுல ஏதாவது புரிஞ்சுதா அப்படின்னு கேட்கறதுக்கு தான் அதை உட்காடுறோம். அதுக்குதான் சித்த வேதம் படிச்சவங்க சொற்பொழிவு ஆட்டுறாங்க. ஆனா இன்னைக்கு சொற்பொழிவு அது வேற மாதிரி போயிடுச்சு. உண்மையான சொற்பொழிவுல போய் நீங்க உட்காந்து கலந்தீங்கன்னா நம்ம ஆன்மா சுத்தப்படும், அது கேள்வி ஞானம் பிறக்கும். அந்த ஞானத்தை வச்சு உண்மையான ஞானத்துக்கு போகலாம். அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கேள்வி ஞானமும் நமக்கு தேவைதான். அதனால அதுலயும் கொஞ்சம் செவி சாட்சி நம்ம என்ன பண்றோன்றத நம்மள சரி பண்ணிக்கிறதுக்கு இது போன்ற ஒரு பதிவுகளும் சற்சங்கங்களும்லாம் மனிதனுக்கு தேவைதான். நல்ல பதிவுனா கேட்டுதான் ஆகணும். அது ஒரு உபயோகம்னா அதை கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அதை யார் வேணாலும் கேட்கலாம். பகைவரும் கேட்கலாம், நண்பரும் கேட்கலாம், பொது மாநிலர்களும் கேட்கலாம், எல்லாருமே கேட்கலாம். அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் பேசும்போது கொஞ்சம் இப்படிதான் இருக்கும். அது நாய் வலை நிறுத்த முடியாதுன்ற மாதிரி என்னோட சுபாவம் அது. அதனால நீங்க அந்த என்னடா இவன் இப்படி பேசிட்டு இருக்கான்னு அப்படி போகாதீங்க. அதுல ஏதாவது நல்லது வருதா பாருங்க, அவ்வளவுதான். அதனால நம்ம சொல்றதில்ல, கருத்து இருந்தால் எடுத்துக்கணும், கருத்து இல்லைன்னா நிராகரிச்சுடுங்க. ஆனா புதிதாக வர சித்த வித்தியார்த்திகளுடைய பயணம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயணம். ஏன்னா இதுக்குள்ள வருவது என்பது அவ்வளவு சாதாரண விஷயம் அல்ல. வந்தவர்களை விரட்டி அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம், அந்த அசால்ட்டான ஒரு கூட்டம் ஒண்ணு இருக்கு. அந்த கூட்டத்துக்கோட சேராம அந்த கூட்டத்துங்களுக்கெல்லாம் இது உபயோகப்படாது. ஆனா ஆர்வம் உள்ளவர்களுக்கு இது உபயோகப்படும். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இது போன்ற விஷயங்களை நல்ல சித்த வித்தியார்த்திகள் கேட்டு நம்ம அப்பப்போ எப்படி சரி பண்ணணும்னு சரி பண்ணிக்கிட்டு, பக்தி விசுவாசம் இது ரெண்டும் இருந்தால்தான் ஞானம் கிடைக்கும். இது அப்பா எழுதக்கூடிய முதல் வாக்கியம். சித்த வித்தையில, சித்த வேதத்துல, சித்த வித்தை பெறுவதற்கு நீ கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பக்தி விசுவாசத்துடன் நான் கேட்கிறேன் அப்படின்னு நீ கேட்கணும். இததான் சில நான் ஆரம்பிக்கிறார். குருவே மாயசமுத்திரத்திலிருந்து கரை சேருவதற்கான மார்க்கத்தை எனக்கு பக்தி விசுவாசத்துடன் கேட்கிறேன், காட்டி கொடுக்கணும்னு நான் கேட்கிறேன். அதனால பக்தி விசுவாசம் என்பது முக்கியம். இதுல நையாண்டி அடிச்சுக்கிட்டு ஒரு சமாதி பழிச்சுக்கிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு
இதெல்லாம் இருப்பவர்களுக்கு கிடைக்குமான்னா அது அவங்களுடைய தலையெழுத்து. அது போன்ற விஷயங்களுக்கு போறவர்கள் போட்டோம், தெரியாதவர்கள் அது பின்னாடி போகாதீங்க. அது போல ஆட்களுடைய விஷயங்களை தடுத்து நிறுத்திக்கோங்க. இது சித்த வித்தியார்த்திகளுக்கான பதிவு. அடுத்த ஒரு பதிவில் வேற ஒரு விளக்கத்தோட நம்ம இந்த பதிவை போடுறோம். இந்த பதிவை நம்ம முடிச்சுக்கிறோம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.